வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான கம்பு தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இது அளவாக எடுத்திருக்கேன். இது 200 கிராம் பிடிக்கும் கரெக்டாக. இதால் 1 டம்ளர் அளவுக்கு கம்பு, அதே அளவு பச்சரிசி. தோசை செய்ய போகிறதுனால நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே அளவு அந்த டம்ளர் அளவுலே 1/4 பங்கு தான் உளுந்து எடுத்துக்கணும். 1 பங்கு கம்புனா 1/4 பங்கு வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதாங்க. இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பொதுவாக சிறுதானியம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கும். இந்த மாதிரி சம்மர் டைமில் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். இது ஊறினதுக்கப்புறமா நான் கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்யும்போது கிரைண்டரில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். மிக்சியில் அரைக்கிறதுனால தனியாக அரைச்சிக்கலாம். கிரைண்டராக தான் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கம்பை அரைச்சிடுறேன். அரைச்சதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இதே மாதிரி நம்மளோட அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சதான் அந்த பச்சை வாசனை, கம்போட பச்சை வாசனை போகும். புளிச்சதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறமா நம்ம தோசை போடலாம். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு சப்போஸ் தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு நம்ம கல் சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா ஒரு மாவு கரண்டி எடுத்து இந்த மாதிரி மெலிசாவே நல்லா தோசை வரும். நல்லா தீர்த்தி விட்டுடுங்க. கல் சூடானதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடு வேக வச்சுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நம்ம இட்லி செய்கிற அதே டைம் தான் இதுக்கும் ஆகும். ஊற வச்சு புளிக்க வச்சு தான் செய்யணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பச்சை வாசனை வரும் கம்போட. இதே மாவுலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியாரம் கூட செய்யலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி செய்யும்போது பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணணும். இது பச்சரிசி அப்படிங்கிறதுனால தோசைக்கு தான் நல்லாயிருக்கும். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்லா மெலிசாவே வந்திருக்கு பாருங்கள். இதோட தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி, வெங்காய சட்னி, எந்த சட்னி வேணாலும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.